Very good evening, friends. Continuing to term one portions in 7th standard English. Here we are going to see in Unit 3 activity number 4, in Unit 4 activity 4.3, and if time persists, in Unit 1 there are two activities. We shall see the answers for them and we learn how to answer those kind of questions. அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எப்படி பதிலளிக்கணுங்கிறதையும் நம்ம பார்த்து கத்துக்கலாம். Okay. I'll show first which activity I'm going to discuss. Then we'll see the answers for them. In Unit 3, pleasure is the unit name. Activity 4, it says identify the differences between the old Main Street and the new Main Street in Colombo. Write a description using the words, phrases given below. இங்கு இரண்டு படமானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மெயின் ஸ்ட்ரீட் என்ற இடம் கொலம்போவில் இருக்கிறது. 1910ஆம் ஆண்டு இந்த இடம் இப்படி இருந்தது. அதிலே தற்போதைய நிலவரத்தின்படி இந்த இடம் மெயின் ஸ்ட்ரீட் என்பது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள்னா, புல்லட் கார்ஸ் கார்ஸால ரீப்ளேஸ் ஆகப்பட்டிருக்கு. பழைய கட்டடங்கள்லாம் புது கட்டடங்களா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடிதான் இந்த டிராம், புல்லட் கார்ட் அது போன்ற வாகனங்கள்ல மக்கள் பயணிச்சாங்க. இப்போ ரயில், கார், வேன் இது போன்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ரைட் அஸ் அ டிஸ்கிரிப்ஷன், எப்படி அதை விவரமா நம்மளால எழுத முடியும். இங்க ஹிண்ட் வேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப சென்டென்சஸா எழுதணும் இல்லையா, அதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் க்ளூ வேர்ட்ஸா நம்ம எடுத்து சென்டென்சஸா எழுதணும். அதாவது முன்றைய மெயின் ஸ்ட்ரீட்டும் இப்போதைய மெயின் ஸ்ட்ரீட் இடமும் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த வார்த்தைகளை வைத்து நாம் வாக்கியமாக எழுத வேண்டும். பார்க்கலாமா? என்னெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்திருக்கு? புல்லட் கார்ட்ஸ், அதாவது மாட்டு வண்டி, கார்பெட்டட் ரோட், பழைய கட்டடம், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இது இப்போதைய தற்போதைய மெயின் ஸ்ட்ரீட்டில் பார்க்கக்கூடிய ஒன்று. அதாவது உயரமான ஒரு மாட்டு, ரீல்ஸ், 3 வீலர்ஸ், 3 சக்கர வாகனங்கள், நியூ பில்டிங்ஸ், டிராம் கார்ஸ், ஓல்டு வெஹிக்கிள்ஸ், பழைய வாகனங்கள், வேன், லைட் போஸ்ட், கார்ஸ், இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ், அதாவது க்ளூ வேர்ட்ஸாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நாம் வாக்கியமாக அதை உருவாக்க வேண்டும். I'll write it on the board. First we'll see the picture. In the picture we can see bullock cart, people walking on the road, rails, trams, then old buildings are there. Now in new Main Street we can see autos, vans, cars, tall buildings, உயரமான கட்டிடங்கள், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், கார்பெட்டட் ரோட்ஸ், நடப்பதற்கு சௌகரியமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் வாக்கியமாக எழுத வேண்டும். நாம் எழுதலாமா? We'll write now the differences between the Main Street in Colombo that looked 100 years ago and you're comparing it to the current Main Street. இப்போதைய மெயின் ஸ்ட்ரீட்டின் நம்பர் என்ன வித்தியாசமா இருக்குங்கிறது வாக்கியமா இந்த டிஃபரன்ஸை டிஸ்கிரிப்ஷனா நம்ம எழுதுவோம். Unit 3, pleasure is the name of the unit. We are going to see
Answers for activity 4 has asked us to give a description. Main Street 100 years ago and right now. Main Street 100 years ago. முதலாக நாம் இதற்கான டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம். The main street in Colombo looked very different 100 years ago. இதுதான் முதலாவதான வாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில். எக்ஸாம்பிள் என்று எழுதி இந்த வாக்கியத்தை அவர்கள் எழுதியிருப்பார்கள். The main street looked very different 100 years ago. There were many old buildings. பழைய கட்டடங்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது. In Main Street is replaced. அதாவது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. பழைய கட்டடங்கள் புது கட்டடங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. It's replaced with tall buildings, new buildings. மக்கள் people travel பயணித்தனர். எப்படி பயணித்தனர்? இந்த tram cars, bullock cars அதிலெல்லாம் பயணித்தனர். People travel using more vehicles were there. ஆனால் இப்பொழுது but today they Main Street in Colombo is completely changed. முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. Completely. One moment.
Today, Main Street in Colombo is completely changed. I'll continue as there is no space over here. I'll write it on top. You may make note of these sentences. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வாக்கியங்களை எழுதிக் கொள்ளலாம். நான் அதை தொடர்ச்சியாக எழுதுகிறேன். I hope you would have written until over here and continue. Today, Main Street in Colombo is completely changed. We can see carpeted roads. Now, Old Street, sorry, the Main Street Main Street, we find the old buildings, பழைய கட்டடங்கள், old buildings, in new buildings also we find World Trade Center. World Trade Center இதை பார்க்க முடிகிறது. நாம் ஏற்கனவே there were many old buildings in Main Street years ago, which is now replaced with tall rise buildings என்று எழுதியிருக்கோம். நீங்கள் அதனுடன் இந்த வாக்கியத்தையும் இணைத்துக் கொள்ளலாம். We find World Trade Center. We are able to see people are now traveling in Main Street using cars, vans, and three-wheelers, மூன்று சக்கர வாகனங்கள், புலம்பூரில் முந்தைய மெயின் ஸ்ட்ரீட், தற்போதைய மெயின் ஸ்ட்ரீட் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை இந்த ஹிண்ட் வேர்ட்ஸ் உபயோகித்து நாம் வாக்கியமாக எழுதியிருக்கிறோம். So people who have joined it, you might be wondering what I am discussing.
In Unit 3, Activity 4, that is pleasure is the header of the unit. They have asked to differentiate the difference that we are able to see in Old Main Street and New Main Street, which is in Colombo. We have to use these hint words, phrasal words, and frame sentences. I have written the differences between the Old Main Street and New Main Street using the phrasal phrase words which had been given. We move on to next activity. Unit 4, a busy day. There is an activity given saying a notice. பொதுவா இந்த நோட்டீஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்படுது? It is given to a general public or you can find it in school. If at all they want to announce or something, give information about any particular event that the school is going to organize or an event that is going to happen in a locality, they write it in the form of a notice and it is being put up in a bulletin board. Bulletin boardல போடப்பட்டிருக்கும். என்ன தகவல் தெரிவிப்பாங்கன்னா யார் அந்த நோட்டீஸ எழுதுறா, என்ன கண்டென்ட், என்னைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு டியூ டேட், என்ன பத்தின விஷயம், அதாவது நோட்டீஸ் ஆனது எதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, தலைப்பும் எழுதப்பட்டிருக்கும். So here we find activity 3. Here is a notice. Read and complete the table below. Notice the 8th Scout Troop of Dharmapala College proudly presents a trip to heaven, a drama based on popular folktale. ஒரு கிராமப்புற கதையை வைத்துக்கொண்டு இந்த டிராமாவானது நடத்தப்பட உள்ளது. அதற்கான பெயர் A Trip to Heaven, சொர்க்கத்துக்கான ஒரு பயணம். என்னைக்கு நடக்க போகுது? 3rd May 2016, 2:30 மணி அளவில் மெயின் ஹாலில் நடக்கப்பட்டுள்ளது. So we are getting to know when the event is going to happen. Time, date, venue. Venue என்றால் இடம். இந்த நோட்டீஸை வைத்துக்கொண்டு 5 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. இந்த டிராமாவினுடைய இந்த நாடகத்தினுடைய பெயர் என்ன, என்னைக்கு நடக்க போகிறது, என்ன நேரத்தில் நடக்க போகிறது, யாரால் இது அழைக்கப்பட்டுள்ளன, எந்த இடத்தில் நடக்க போகிறது, இந்த தகவல்களை நாம் நிரப்ப வேண்டும். இந்த நீல வண்ணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா, அதுதான் இந்த நோட்டீஸ்க்கான, இந்த நோட்டீஸில் நாம் பார்க்கக்கூடிய அந்த டிராமாவின் பெயர், நாடகத்தினுடைய பெயர். Trip to Heaven. டேட், என்னைக்கு நடக்க போகிறது? 3ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு, 3rd May 2016. டைம் 2:30 PM, மதியான வேளை 2:30 மணி அளவில் நடக்க போகின்றன.
யாரால் இது நடத்தப்பட்டுள்ளது? இட் இஸ் பீன் presented by தர் ஸ்கவுட் ஸ்கவுட் ட்ரூப் ஆஃப் தர்மபாலா காலேஜ். வென்யூ எந்த இடத்தில் நடக்கப் போகிறது? தி மெயின் ஹால். நேம் ஆஃப் தி டிராமா A Trip to Heaven. டேட் தேதி 3ஆம் தேதி மே மாதம் 2014ஆம் ஆண்டு. எத்தனை மணிக்கு? மதியம் 2:30 மணி அளவில் நடக்கப் போகிறது. யாரால் பிரசன்ட் செய்யப்பட்டுள்ளது, நடத்தப்பட்டுள்ளது? தி ஸ்கவுட் குரூப் ஆஃப் தர்மபாலா காலேஜ். எந்த இடத்தில் நடக்கப்பட உள்ளன? மெயின் ஹால். இப்போ நமக்கு தகவல் தெரியும். நிறைய எழுதாம சுருக்கமா ஒரு தகவலை நம்ம தெரிவிக்கணும். யார் ஹோஸ்ட் பண்றா, எங்க நடக்க போறது, என்ன நடக்க போகுது, எத்தனை மணி அளவுல நடக்க போகுது, எதை பத்தினது இது, இந்த இந்த மாதிரியான தகவல்கள் நாம் நோட்டீஸில் காண முடியும். Make note of the thing. I wait for note of the answers for this notice. Hope you have written the answers pertaining to the question based on notice. Then unit 4, activity number 3, 4.3, notice. Next in unit 1, what you see is the unit name. There we are going to see activity 13 first. Read this paragraph about Dr. Abdul Kalam, the 11th
president of our neighboring country, India. அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 11வது பிரசிடென்ட், நம்மளுடைய பக்கத்து நாடான இந்திய நாட்டை சேர்ந்தவர். இந்திய நாட்டுக்கு 11வது பிரசிடென்டாக இவர் இருந்தவர். ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிகே என்று தவறுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது, அதை நீங்கள் சரி செய்து ஏபிஜே என்று எழுதிக் கொள்ள வேண்டும். அப்துல் பகீர் ஜெயினலாபுதீன் அவருடைய முழு அந்த இனிஷியலுக்கான விளக்கம். அப்துல் கலாம் was born on 15th October 1931 in தமிழ்நாடு. அப்துல் கலாம் அவர்கள் 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1931ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பிறந்தார். From an early age, Abdul Kalam had to work hard to help his family. சிறு வயதிலிருந்தே அப்துல் கலாம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன்? தன்னுடைய குடும்பத்திற்கு உதவி செய்யும்படி சிறு வயதிலிருந்தே கடினமாக உழைத்தால்தான் குடும்பத்துக்கு உதவிகரமாக இருக்கும், தானும் பங்களிக்க முடியும் என்ற எண்ணத்துடன் அவர் கடினமாக உழைத்தார். He studied at St. Joseph's College, திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜில் படித்தார். He had average grades at school, but he was a hard working student who loved learning. ஸ்கூலில் மார்க் ரீதியாக பார்த்தால் ஒரு நிதானமான மாணவராக தான் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் கடின உழைப்பாளியாகவும் என்னால் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடைய நபராகவே அவர் இருந்திருக்கிறார். He obtained a degree in physics from the University of Madras and specialized in aeronautical engineering from the Madras Institute of Technology. அவர் டிகிரி பட்டத்தை, அதுவும் பிசிக்ஸில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இருந்து பட்டம் பெற்றார். அது மட்டுமல்லாமல் he was specialized in aeronautical engineering from Madras Institute of Technology. After graduating, பட்டம் பெற்ற பிறகு he started to work as scientist. விஞ்ஞானியாக பணிபுரிய ஆரம்பித்தார். During that time, he directed many successful space research programs. He received many awards and wrote several books too. நிறைய பரிசுகள் இவர் வாங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். In 2002, Abdul Kalam was elected as 11th President of India. 2002ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டிற்கு 11வது பிரசிடென்டாக நியமிக்கப்பட்டார். He served in that position until 2007. 2007ஆம் ஆண்டு வரை அவர் பிரசிடென்டாக பணிபுரிந்தார். He passed away on 27th of July 2015. 2015ஆம் ஆண்டு 27 ஜூலை அந்த அவர் இறந்து போனார். இது அப்துல் கலாம் ஐயா அவர் பற்றின தகவல்கள். எங்கு பிறந்தார், எங்கு படித்தார், எங்கு பட்டம் வாங்கினார், எங்கு வேலை செய்தார், என்னவாக பணிபுரிந்தார், இந்திய நாட்டுக்கு எத்தனாவது பிரசிடென்ட் அவர், இப்போ மறைந்தார், இப்போ அவர் காலமானார், இது போன்ற தகவல்கள் அவரை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்ப இங்க என்ன பண்ணணும்னா complete Dr. Abdul Kalam's life story from his birth to becoming the President of India. சம்மரியா கொடுக்கணும், ஒரு ஷார்ட்டா கொடுக்கணும் அவரை பத்தின தகவல்கள். ஒரு 5 படிக்கட்டுகள் போன்ற வரைபடம் நம்மளால பார்க்க முடிகிறது. முதல் படிக்கட்டில் அவர் எழுதியிருப்பது, he was born in Tamil Nadu in based on the information which is given, we shall write the next step.
The second sentence, you can write it in the third step. As there is not much space above, I am writing it one below the other. ஒன்றுக்கு ஒன்றாக நான் பதில் கொடுக்கிறேன். He obtained degree in physics from University of Madras and aeronautical engineering from Madras Institute of Technology. Completed aeronautical engineering. One moment. Next sentence would be, he worked as a scientist and he conducted many space research programs. You have asked us to write until from his birth to President of India. So you can conclude the last sentence, that is the first sentence. In 2002, he was elected as 11th President of India.
These five sentences is written as APJ Abdul Kalam sir's life story. First, we saw in Unit 3, Activity 4, the difference between the main street is in Colombo then and now. The next question was from Unit 4, Activity 3. We had to write the life story of Abdul Kalam sir. I hope you have written answers until the second activity which we have explained till now. We move on to next activity, that is activity activity 14. Use the information given below and write a paragraph on the world famous writer Mark Twain. உலக பிரசித்தப்பட்ட எழுத்தாளரான மார்க் ட்வெயினை பற்றின தகவல்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இப்ப பிறந்தார், எங்க படித்தார், என்னவாக பணிபுரிந்தார், என்ன புத்தகத்தை வெளியிட்டார், எப்ப அவர் மறைந்தார், இது போன்ற தகவல்கள் வருட வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதை நாம் ஒரு பேராகிராஃபாக இப்போ நாம் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி எப்படி கொடுத்திருந்தாங்க அதை போல் நாம் மார்க் ட்வெயினை போல் மார்க் ட்வெயினுக்கும் அப்படியாகவே எழுத வேண்டும். We need to write a paragraph about Mark Twain like Abdul Kalam, which they had given above. Same way we are going to write a paragraph about him, wherein we have got the details about his place of birth, where he studied, what did he work as, where did he work, and when did he die. All these details has been given in form of bulletin points. We need to write in the form of a paragraph. Okay. Mark Twain. It's about Mark Twain that we are going to write a paragraph. Mark Twain, also known as Samuel Samuel Langdon Clemens was born in Florida November 13, 1835. 18ஆம் நூற்றாண்டில் இவர் பிறந்திருக்கிறார். In 1847, he left school
after the death of his father. அவருடைய அப்பாவின் மறைவுக்கு பிறகு அவர் ஸ்கூல் படிப்பை விட்டு விட்டிருக்கிறார். இந்த ஸ்கூல் after death of his father. அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு அவர் ஸ்கூலில் தொடர்ந்து படிக்கவில்லை. In 1851, he started working as a printer. He worked as a trained river pilot in 1857. He worked as a trained river pilot in 1857. 1876, he published Tom Sawyer. And in 1885, Huckleberry Finn. In 1876, he published Tom Sawyer, and in 1855, he published Huckleberry Finn. He passed away, அதாவது அவர் மறைந்தார், காலமானார். He passed away on April 10, 1910. All about Mark Twain, which are written in the form of a paragraph. Mark Twain, also known as Samuel Langdon Clemens, was born in Florida, USA on November 30th, 1835. In 1847, he left school after death of his father. In 1851, he started to work as a printer. He worked as a trained river pilot during 1857. 1876, he published Tom Sawyer, and 1885, Huckleberry Finn. He passed away. He passed away on April 10, 1910. That is the information about Mark Twain, which was given in bulletin points that he had written in the form of a paragraph. In today's class, we have discussed around 4 activities which is pertaining to term 1. So any doubts to anyone, you may please ask me by raising your hand or writing in chat box. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. We will again meet next week and another interesting topic. Thank you, friends. Nandi, Vanakkam.